எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். இது நான் வந்து ஒரு திமிர்லையோ ஒரு தெனாவட்டியா பாரு என்ன சொன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல. அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாள் இத மாதிரி வேற கேரக்டர்ஸ் பண்ணணும். கமல் சார் என்கிட்ட சொன்னாரு, ராதிகா நான் சின்சியரா சொல்றேன், எப்படியாவது பாரதி ராஜா சாரை கொண்டு வந்து இந்த படத்தை பார்க்க வை. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்காக வந்த என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிநேகிதிகளுக்கும் இங்கே பத்திரிகை ஊடகங்கள் அவங்கள் அனைவருக்கும் என் கூட நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த படத்தை இயக்கிய சிவகுமார் முருகேசன் அவருடைய குழுவினருக்கும், கேமராமேன் விவேக், எடிட்டர் லோகேஷ், மேக்கப் வினீஷ் விஜயன், ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ், மியூசிக் நிவாஸ், முக்கியமாக இன்னொரு தயாரிப்பாளர் சுதன் அவர்களுக்கும், இங்கே என்னுடைய சிநேகிதி எனக்கு வந்த மாதிரி அவருக்காக சிவகார்த்திகேயனுக்காக வந்த சூரிக்காகவும், இந்த படத்தை அன்போடு ஒரு நம்பிக்கையோட தயாரித்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், இந்த படத்தை நம்பி வாங்கி விநியோகத்துக்கு சண்டை போட்டு வாங்கி வந்திருக்கும் ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும், அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் அவர்களுக்கும் நான் ஃபர்ஸ்ட் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 48 இயர்ஸ்னு சொல்றீங்க, பட் இன்னைக்கு வந்து இந்த மேக்கப் போடுறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு எப்படி அந்த பொறுமை வந்தது என்று இந்த ஈவினிங் ஒரு சாட்சி தான். ரொம்ப பொறுமையா நாங்க உட்கார்ந்து இதெல்லாம் பார்க்கறோம்னா உண்மையிலே எல்லாருடைய நான் என்ன பார்க்கறேன்னா எல்லாருடைய அன்பு, நம்பிக்கை, கஷ்டம், உழைப்பு, ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறி. அதை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சிவாவை வந்து ரொம்ப வருஷமா நான் பார்க்குறேன். நான் வந்து அவரை ஆங்கர் பண்ண போகும்போது நான் அப்படி மேலோட்டமாக பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்ப, அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம், எந்த படம் மறந்து போச்சு, சூரிய உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூரியன் நடிச்சிட்டு இருக்கப்போ வந்து நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரிய இந்த பையன் ஒரு பெரிய ஆளாக வருவான் பாருங்க அப்படின்னு. சூரிய கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம், மேடம் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க நான் சொன்னேன் இல்லை, என் மனசுல பட்டது நான் சொல்றேன். I somehow had a feeling that he will become a very big somebody big, but not வெறும் நடிகரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார். இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரிச்சாரு இதெல்லாம் நான் சொல்ற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கேன். அவர் ஃபேஸ்ல ஈஸியா ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்ப எஸ் மேடம் அப்படின்ட்டு இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலேயே சொல்லுவேன். அப்ப ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்ல இல்ல, புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம் தான் இந்த சினிமா. எவ்வளவு பேரோட கனவை நான் பார்த்திருக்கேன், எவ்வளவு பேரோட பயணத்தை நான் பார்த்திருக்கேன். இந்த நீங்க 48 வருஷம் என்ன காட்டுறீங்கல்ல, என்னை பத்தியெல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நான் வந்து எல்லாருடைய பயணம், எவ்வளோ ஹீரோஸ், எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ், நான் இன்னைக்கும் நான் இப்போ நினைக்கிறது வந்து, ஏன்னா நானும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸ் மேலே தனி மரியாதைங்க. நான் முன்னெல்லாம் நானும் ஸ்ரீபிரியா பேசப்போ வந்து, ஏங்க ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தாலும் கையை கட்டி நிற்கிறாரு அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட முடிவு நான் வந்து ஓப்பனாக இப்போ மேடையில் சொல்ல முடியாது. அவருடைய ஆத்மாக்கு நான் வணங்குறேன். ஏன்னா அந்த கையை எடுத்து விட்டா எல்லாமே எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பயத்துல தான் இருந்திருப்பாரு.
ஏன்னா that is how cinema industry works, it operates. டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபர்ஸ்ட் வரதுக்கு. லக்கு வந்து நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதிராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம், கொஞ்சம் நஞ்சு. பட் அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்று சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டில் இன்னொரு எஸ்கே. நாங்கள் தான் அவரை எஸ்கேன்னு அப்புறம் சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ யதார்த்தமாக இந்த கதையை கேட்டு அப்பா என்ன வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, நீ பண்ணு, என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஐயோ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, இந்த படத்தோட பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு admire the spirit. இந்த படம் வந்து எனக்கு கதை தெரியும். இந்த படத்தை நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கமல் சார் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ரசித்தேன், அதாவது சிரித்தேன். பட் அதையும் மீறி நான் பார்த்தது வந்து, இது வந்து உண்மையை சொல்ல போனா இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டாரு. அது பெண்ணா மாத்தி என்ன நடிக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா நான் ஒரு மாஸ், நீங்க யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக்ட் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதுல வியப்புனா, இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இந்த மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம், ஐயோ என்னையா பண்றீங்க? 4.5 மணி நேரம் உட்கார்ந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா, ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி, அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுவுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காம அவர் செஞ்சிருக்காருங்க. அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கல்லாம், நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை ஷமிக்கெல்லாம் எனக்கு சொல்வாரு, 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப், அப்படியே விழுந்துடுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பாருன்னு. ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்றதுக்கு. அவர் எப்பவுமே சொல்வாரு, ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டாரு, அது என் மைண்ட்ல ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது எல்லாம் வந்து வேறங்க. நான் நடித்தது ஓகே, எல்லாமே ஓகே, நான் நடிச்சுட்டேன், முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. கால் உடைஞ்சது அந்த வழியோட நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் பார்க்கும்போது தான் என் கூட நடித்தவங்க பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ வலி. அவங்க வந்து என்கிட்ட பேசினா இல்லை அப்படின்பேன். ஏன்னா வழியில் வார்த்தை கூட வராது, அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு முடியல. அவ்வளோ பேனோட நான் வந்து சரி ஒரு ஷூட்டிங் என்னால் நிற்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசர், அடுத்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது. அதுவும் இது ஒரு 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 ரொம்ப கட்டுக்கோப்பா ஒரு மாதிரியா ஒரு பேஷனோட பண்ணுற படத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் வாயை மூடிக்கிட்டு போய் நடித்தேன். இதுக்கு எல்லாம் ஹீரோ வந்து சிவகுமார் முருகேசன் தான். என்னுடைய கேரியர்ல நான் பார்க்காத டைரக்டர்ஸ் இல்லைங்க. என்னுடைய குரு பாரதிராஜா அவர்கள்லேருந்து, நான் ஒரு கே விஸ்வநாத்லேருந்து, பாபு சார்லேருந்து, இங்கே எஸ்பி முத்துராமன், நீங்கள் எவ்வளோ எந்த சங்கர் என்ன வேணாலும் சொல்லுங்க, எல்லா டைரக்டர்ஸ் கூட நடிச்சுட்டேன், பாலச்சந்தர் சார் தவிர. அப்படி இருக்கும்போது இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க், அவன் வந்து ஈஸியா வெளியே வர மாட்டேங்குது இந்த வார்த்தை. அப்பவே நான் நினைச்சேன், இவன் ரொம்ப அமுக்கி, இந்த ரொம்ப பேசாம இந்த அமுக்கி நிக்கிறவங்களெல்லாம் லேசில் நீங்க நம்பாதீங்க.
ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு. தயவு செஞ்சு நான் பாலிடிக்ஸ் பேசுறேன்னு நினைக்காது. என் கணவர் போகும்போது என் கண்ணத்தை கிள்ளி வாயை கொஞ்சம் அடக்கி பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்றது வந்து அவரை பத்தி, சிவகுமார் முருகேசன் பத்தி. கரெக்டா எஸ்கே? அவர் வந்து வாயில இருந்தா, பட் I can see in his eyes how he was looking, calculating. அந்த ஷாட்டை எப்படி எடுக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, அந்த திறமையை நீங்க கண்டுபிடிச்சிங்க பாருங்க சிவகார்த்திகேயன். ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி அந்த எஸ்கே, அதாவது சிவகுமாரும் ஒரு டேலண்டோ என்கிட்ட வினீஷ் பத்தி சொல்ல போகுது. மேடம் அவரை நம்புங்க, சிறப்பா பண்ணுவார்னு என்கிட்ட வந்து சொல்றாரு. நான் அப்படி பார்க்க, ஏன்னா நாங்க பாம்பே, லாஸ் ஏஞ்சலஸ் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, அவங்களுக்கெல்லாம் தாய்க்கிழவி எப்படியா தெரியும், நம்ம ஊர் தாய்க்கிழவி நம்ம. அப்ப சொல்றேன், வினீஷ் மேடம் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க மேடம். அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் டு ரெகக்னைஸ் டேலண்ட் ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குன்னா, தட் மீன்ஸ் இது உங்கள் முதல் அடி. இனிமே பார்த்து கால் வைங்க, செய்யும் பார்த்து கால் வைங்க. சினிமாங்கிறது வந்து லக்ல வந்துடும், ஆனா தக்க வைக்கிறது வெறும் டேலண்ட் மட்டும்தான். அதை நான் நம்புறேன். சில டைம் நம்ம நினைப்போம், சிவா நான் உனக்காக தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன், உன் மூஞ்சியை பார்க்க பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. வந்தாங்க நினைப்பா, மேடம் எப்படியாவது இந்த கதை பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். பயா அப்படிப்பேன். நான் எல்லாம் பண்ண மாட்டேன். கிழவி என்ன கிழவி வேஷம், ஏதோ சித்தி கித்தி பாஞ்சாலின்னு கூப்பிடுறாங்க, இப்ப தாய் கிழவின்னு கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு இருக்கிற இந்த லோலா இருக்கேன் ரொம்ப ஓவர். பட் இருந்தா கூட அவ்வளோ பொறுமையா, ஆனா என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா போல. இல்லை மேடம் இது ஒன்றும் இல்லை மேடம், இட்ஸ் ஓகே அப்படிதான் மேடம், எல்லாம் ஓகே அப்படியே சொல்லி சொல்லி வேலை வாங்கினாரு சிவா. ஐ மீன் இன்னொரு சிவா. வெரி குட் சிவா. நீங்க வந்து அந்த உங்களுடைய ஒவ்வொரு டெக்னீஷியனும், ஒரு மியூசிக்ல இருந்து உங்க கேமராமேன் எப்படி ஒர்க் பண்ணாருங்கிறது நான் பார்த்தேன். ரியலி உங்க அசிஸ்டன்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்கிறது நான் பார்த்தேன். நானும் எவ்வளவு படம் பார்த்துட்டேன். பட் இதுதான் உழைப்புங்க. அதை விட சிவகார்த்திகேயன் அவருடைய டீம், கலையா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், அதாவா ஐயா எல்லாம் கையை தூக்குங்கப்பா, உண்டு என்ன ஐயான்னு சொல்லுங்கப்பா, எல்லாம் பா அப்படியே என்ன அப்படி இப்படி 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 கூட்டிட்டு போய், ஏன்னா அவங்களுக்கு பயம் நான் பாட்டுக்கு ஏதாவது போயிடுவேன், அந்த மேக்கப் பார்த்து நான் ஏதாவது டென்ஷன் ஆயிடுவேங்கிற அவங்களுக்கு டென்ஷன். பட் ஓகே, இதெல்லாம் படத்தை பத்தி, படத்தோட கதையை பத்தி நான் சொன்னேன். இது ஒரு ஃபீமேல், ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கதை நான் பண்ணிட்டேன். பட் இதுல ஒரு மெசேஜ் வந்து, எல்லாரும் சொல்றாங்க நம்ம அம்மச்சி வந்து உயிரோடு இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க, எங்க பாட்டி இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இது வந்து ஒரு பெண் வலியை வந்து உணர்ந்த ஒரு பெண் சொல்ற கதை இது, சொல்ற மெசேஜ் இது. ஒரு தாயா சொல்ற மெசேஜ் இது. ஒரு பிள்ளையா உன் தாயை எப்படி பார்க்கணும், உங்க பெற்றோர்களை எப்படி பார்க்கணுங்கிற மிகப்பெரிய மெசேஜ். எனக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் அதை பார்க்க போது. இல்லை நான் கதையில கேட்டிருக்கேன் பார்த்திருக்கேன், பட் இந்த படத்துல அதை நீ சொன்ன விதம், அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை நீ எப்படி, அந்த பாலமுருகன் கேரக்டர் அந்த இடத்தை எப்படி நீ கொண்டு வந்து நிறுத்தி, எப்படி அடுத்தவங்களுக்கு அந்த பயணத்தை வந்து அப்படி கொண்டு போறீங்களோ, எக்ஸலண்ட், வெரி நைஸ். நான் யூஸ்வலா என்னுடைய படங்களை பத்தி நான் ரொம்ப பேச மாட்டேன், because I think content should speak, but I want to speak about this film. இது வந்து பெண்ணை பத்தி போனது, அதான் ஸ்ரீபிரியா சொல்ற மாதிரி பெண்களை பத்தி எவ்வளவு பேர் படம், அதெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் அப்படிதான். அது வந்து நம்ம எப்படி அங்க சண்டை போட்டு அந்த இடத்துல எப்படி நிக்கிறோங்கிறது தான் அந்த பெண்ணோட அந்த இடத்த வந்து நாங்க பிடிக்கிறோம் பாருங்க, அங்கதான் நாங்க நிக்கிறோம். கரெக்டாலு தள்ளுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அடப் என்ன சொல்லுவாங்க, மேக்சிமம் ஒரு பெண்ணை திட்டினோம்னா கேவலமா பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட், நெக்ஸ்ட் ஏதாவது புதுசா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கணும். டோன்ட் கேர், நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் தி கோல். நான் நிப்பேன், நான் ஃபர்ஸ்ட்
சினிமாக்கு வந்தப்போ நான் ஒரு இந்த நான் நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன், பின்னாடி நிக்கிறேன், பாரதி ராஜா சார் பின்னாடி. அவங்க சொல்றாங்க, ஐயா பெரிய மிகப்பெரிய ப்ரொடியூசர் சொல்றாரு, சார் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு படத்துக்கு ஓகே சார், இதுக்கப்புறம் இது அவ்வளோலாம் தாங்காது சார். அந்த கம்பெனியில மிகப்பெரிய படங்கள், அதிக படங்கள் பண்ணவர் நான். இது நான் வந்து ஒரு திமிர்லையோ ஒரு தெனாவட்லையோ பாரு என்ன சொன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல. என்னுடைய நம்பிக்கை அங்க போய் என்னை நிறுத்திச்சு பாருங்க, அதை தான் நான் சொல்றேன். Because I want every woman, every girl, everyone to believe in yourself. சில டைம் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் எனக்கு வந்து என்ன அவமானப்படுத்தின மாதிரி I don't want to go into it. நான் எனக்கு செல்ஃப் சிம்பத்தி எல்லாம் கிடையாது. சில டைம் அந்த வந்து என்ன தாண்டி அது போயிடும். எனக்கு வர வேண்டியது வாழ்க்கையா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அது தாண்டி என்ன போகும்போது நான் எங்க ஜெயிக்கிறேன் தெரியுமா? தாண்டி போச்சா? ஓகே, சம்திங் பெட்டர் இஸ் தேர். தட் இஸ் வாட் ஐ எம் ஹியர் ஃபார். ஐ வாண்ட் இந்த படத்துல வந்து எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பட் என் பொண்ணு சொல்ற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டே வாங்க தெரியாது மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அடுத்த ஹீரோயின்ஸ், அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாள் இத மாதிரி வேற கேரக்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நாங்களும் தாக்கு பிடிச்சு நிக்கணுங்கிற மன தைரியமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் வரணும். இது நான் சினிமால இருக்கிறனால நான் சொல்றேன், என்னுடைய துறை சார்ந்து. பட் எல்லா துறையில இருக்கிற பெண்களும் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தட் இஸ் தாய் கிழவி. தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பயணத்துல இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடித்த பயணம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. ஏன்னா நான் வந்து என்னைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை என்ன பாராட்டுறாங்க பாராட்டல, டசன்ட் மேட்டர். ஸ்ரீபிரியா என் கூட சண்டை போடாங்க, என்ன ராதிகா இங்க இருக்கிற அத்தனை பேர் சொன்னாங்க, சிவா நீங்க கூட எனக்கு சொன்னீங்க எல்லாரும் நேஷனல் அவார்ட் சொல்றாங்க மேடம், உங்களுக்கு நேஷனல் அவார்டு. மனிதன் கொடுக்கறது தான் என் அவார்டு, எனக்கு கடவுள் வேற எல்லாம் கொடுத்துட்டாரு. I am not, I am really not in, அது வந்தா I am happy, வரலனாலும் I am happy. I have got good friends, I have got a fantastic family, I have got confidence in my work, I have got self confidence and I am proud to be who I am. நான் வந்து இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் இங்க மகாலட்சுமி இங்க உட்கார்ந்துருக்கு, அவங்க வந்து லலிதா பத்மினி ராகினி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க ராகினியோட பொண்ணு. இது மாதிரி அவங்கள ஒரு பெரிய ஹீரோக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். இவங்க லலிதா பத்மினி ராகினியோட அவங்க யாரு அப்படின்னு கேட்டவரும் இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், என் புருஷன் மிரட்டிட்டு போயிட்டாரு, ஒன்றும் பேசாத, வேற யாரோ பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்க படத்தை நீ கெடுக்காத வாயை திறந்து இப்படியே என்ன சொல்லி சொல்லி நான் கொஞ்சம் காம் ஆயிட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காருது. ஸ்ரீபிரியா அவங்க நிறைய என்னை பத்தி பேசிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து எனக்காக அவங்க கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னுடைய மகள், என்னுடைய சிஸ்டர் நிரோஷா, என் பையன் ராகுல், நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கோஸ்டார்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாரும். ஐ எம் ஸோ ப்ரவுட் நான் இங்கே இருக்கேன்னு. அதுக்கு மேலே என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் இந்த படம் பார்க்க முடியலங்கிறது. கமல் சார் என்கிட்ட சொன்னார், ராதிகா நான் சின்சியராக சொல்கிறேன், எப்படியாவது பாரதி ராஜா சாரை கொண்டு வந்து இந்த படத்தை பார்க்கவை, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிட்டு வா, ஏஞ்சிப்பாரு ராதிகா, அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, அவர் ஏஞ்சிடுவாரு கண்டிப்பா நான் சொல்றேன்னு. சார் அவரை அப்படியெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது சார் அப்படின்னு. அந்த மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அந்த கிளி என்னோடது, என் டைலாக் நான் சொல்ல போகும்போது இல்லைம்மா நீ சாதாரணமாக சொல்லுன்னு சொன்னார். ஒன்று நான் டைலாக் பேசுவேன், இல்லைன்னா கை தூக்குவேன், இது 2 கலந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த நடிகை
இன்னைக்கு தாய் கிழவியா அவர் தாயார அவங்க மாதிரி நிறைய இருக்கணும்னு நினைச்சேன். அவங்க பேர் கருத்தம்மா. அவங்க மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். அவர் ஸ்டில்ல பார்த்தாரு. கடைசியா எங்க அம்மா இறந்தப்ப அவர் வந்தாரு. வந்து இந்த ஸ்டில்ல பார்த்து அப்படி அழுதாரு. நீயாடி இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா நான் தினம் அவர் கூட சொல்லுவேன், ஏன் சார் என்ன நடிக்க வைக்கிறீங்க, போர் சார் இதெல்லாம் அப்படின்னு. யார் சார் என் மூஞ்செல்லாம் பார்ப்பாங்க அப்படியெல்லாம் கேட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவர் இன்னைக்கு இந்த படம், ஐ ஹோப் கடவுள்கிட்ட அவர் நல்லா வந்து இந்த படத்தை பார்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல என்னை இவ்வளோ தூரம் ஒரு நடிகையாக்குன என் தாயார். எனக்கெல்லாம் ஆம்பிஷனே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என் மதர் இதை பார்க்கலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பட் அவங்களுடைய பிளெஸிங்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம். நீங்க எவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து எல்லாரும் சொல்றாங்க வயசை பத்தி பேசுறாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இட்ஸ் ஓகே. என் ஏஜ் சொன்னா என்ன பெரிய ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இட் இஸ் மை மைண்ட். தட் ஹாஸ் டு பி இன்டாக்ட். அப்படி பார்க்கும்போது இந்த வயசுல ஹீரோயினா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளவு பெருமை என்றால், டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னாரு. எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்காரு, நீ உனக்கு கொடுத்திருக்காரு அந்த பட்டத்தை, நீ வந்து போடு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதுல ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தா கூட இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையா அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது, ஸோ இவங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்துல, முக்கியமா நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள். நான் வந்து ஃபீமேல் எம்.ஆர். ராதாவை தான் நடிச்சிருக்கேன். கரெக்டா அவர் மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட் தான் இதுல வந்து நான் கொடுக்கிற மிகப்பெரிய ட்ரிபியூட் என் தந்தைக்கு. நான் சினிமாக்கு வந்தப்ப என்னை அவமானப்படுத்தின, என் தந்தையின் பேரை கூட சொல்ல விடாம என்னை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. நான் என் அம்மா கிட்ட சொன்னேன், பேரே போடாதீங்கம்மா அப்படின்னு. எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் நான் ராதிகான்னு தான் போட்டிருக்கேன் தவிர என் அப்பா தந்தை பேரே நான் போடவில்லை. ஏன்னா அவ்வளோ பேசினாங்க. தேவையில்லை. லெட் மீ ப்ரூவ். அண்ட் டுடே நான் ப்ரௌடா சொல்ற, தெனாவட்டோட சொல்றேன், எம்.ஆர். ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூ அ பாயிண்ட். ஐ எம் ப்ரூவிங் டு மீ அண்ட் மை ஃபேமிலி, மை brothers and sisters a point. We are M.R. Radha's children. Thank you so much for giving me this platform, for giving me this journey. I want my friends and my family and my sister to come up because I want to thank them for supporting me. ஏன்னா நான் காலெல்லாம் உடஞ்சப்போ நான் ரொம்ப அழுத, நடக்க முடியுமான்னு நினைச்சேன். தாய் கிழவிக்கு டான்ஸும் ஆடிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஹீரோஸ் சொல்ல, என் புருஷன் சொல்லிட்டு போயிரு, நிறைய படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் எல்லாமே பேசுவாங்க. உண்மை எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தெரியும். அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நொந்து போய் அப்புறம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க, சார் இதெல்லாம் நடக்கலை சார், ஏன் சார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப பெருமை சிவா, ஒரு எக்ஸிபிட்டர் கூட்டத்தில், ஒரு எக்ஸிபிட்டர் ஷோல எக்ஸிபிட்டர்ஸ் வந்து கை தட்டி சிரிச்சு பாராட்டிய முதல் படம், என் இவ்வளவு வருஷம் ஹிஸ்டரியில பார்த்த முதல் படம் தாய் கிழவி. நான் சத்தியமா பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரியும், எக்ஸிபிட்டர்ஸ் நல்லா இருந்தா கூட ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, என்ன பணம் ஜாஸ்தி கேட்டுடுவோன்னு. அவங்க வந்து பரவாயில்ல சார், அங்க ஒரு 20,000 காலை குறைச்சிக்கலாம், ஒரு 5 லட்சம் கம்மி பண்ணிக்கலாம் தான் பேசுறேன். ஏன்னா அவங்க பிசினஸ் பாக்குறாங்க, நான் அவங்கள குறை சொல்லல. பட் இன்னைக்கு அதை வந்து பண்ணிருக்காங்க. அதனால என்ன ஊரு, ஓகே வாங்க போஸ் பாண்டி, பஸ் சிவகார்த்திகை நானு கொஞ்சம் சிறப்பா இருப்பானே அவன் பாண்டி. உன் பர்ஸ் பாண்டி கணக்கா நீ கொஞ்சம் பேச்சு. ஜூயா உன் கூட இருப்பான பராட்டா
போஸ் பாண்டி கணக்கா சொல்லுவான். என்ன சொல்லுவிய? நீங்க திருவிழாவை நடத்துங்க, நான் போங்க. நாசி கிளறிய மொட்டை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா தாய் கிளவி படம் போட்டா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். வரா ஒதுங்கி